வேற யாரும் காப்பாற்ற முடியாதுங்க. ஆலிம்சாக்கெல்லாம் ஒன்னா சேர்ந்து காப்பாற்றுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? என்னையும் சேர்த்தான் சொல்றேன். என்னமோ உங்களை மட்டும்தான் சொன்ன மாதிரி ரொம்ப வேகமா பாக்குறீங்க. என்னையும் சேர்த்துக்கிட்டு தாங்க சொல்றேன். ஆலிம்சாக்கெல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு சமுதாயத்தினுடைய கட்டுக்கோப்பை காப்பாத்திடுவாங்களா? நடக்கவே நடக்காது. இந்த 300 வருஷத்துல ஒரு தப்சீர் உருப்படியா ஒரு தப்சீர் தமிழ்ல ஆலிம்சாக்கர்னு எழுதி வெளியே கொண்டு வரல. அப்புறம் எங்க இருந்து சமுதாயத்தை காப்பாத்த? இந்த கடந்த 300 வருடத்தினுடைய தமிழகத்தினுடைய தமிழ் பேசுகிற இஸ்லாமியர்களுடைய வரலாறுகளை புரட்டி பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு தமிழ் மொழியில ஒரு தப்சீர் இன்றைக்கு வெளியே வரல. ஆனால் 300 ஆண்டுகளுக்கு முன்னால இதே பேருவலையை சேர்ந்த பேருவலையுடைய ஷேகுனா அவர்களுடைய பாரம்பரியத்தை சார்ந்தவர்கள் ஃபத்ஹுர் ரப்பானி என்ற பெயரில் ஒரு அரபு தமிழ் தப்சீரை வெளியிட்டிருக்காங்க. சமுதாயத்தினுடைய தாக்கத்தை தனக்குள் வைத்துக் கொண்டிருக்கிறவர்கள் யார் என்பதற்காகத்தான் இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். ஷேகுமார்கள் தான், அவங்கள தான் அல்லாஹ் கலீஃபா, அதுதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கலீஃபான்னு டிக்ளேர் பண்ண. அவன் சிக்கல் பின்னால வந்துடக்கூடாது. அலி கலீஃபாலாம் ஒருத்தரும் கிடையாது, அது என்ன கலீஃபா, அதுக்கு என்ன ஹிலாஃபத்து, அப்படி எல்லாம் ஒண்ணு. இந்த மாதிரியான மறுப்புரைகள் இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய மக்களுக்குள்ளே தோன்றிவிடக்கூடாது என்பதனுடைய முன்னெச்சரிக்கை தான் முதல்ல எடுப்பிலே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கலீஃபான்ட்டான். அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கலீஃபாவாக படைக்கப்பட்டார்கள். அப்படியே நீட்டிக்கிட்டே போனா ராத்திரிக்கு மேல போய்கிட்டே இருக்கும். ஆனா ஒரு சந்தோஷம் கலாமல நான் சொல்லிட்டாங்க, இவ்வளவு நானும் 5 நிமிஷம் 10 நிமிஷம் அரை மணி நேரம் பேசி பேசிட்டே வந்தீங்க, இன்றைக்கு பேசுங்க, நல்லா பேசுங்க. இதுல பின்னால இருக்க ஆலிம்சா வேற 2 மணி நேரத்துக்கு குறையக்கூடாது. அப்படி அவங்களுக்கு அப்படித்தானே பயந்துட்டா, எது பெரிய சிக்கல் வந்துடும் போல இருக்கு இந்த ஆளை விட்டா. அப்படி இல்லையா? சிரிக்கிறாங்க, இல்லைன்னு அர்த்தம். சரி, சீக்கிரமா விட ஆளுங்களா, வீட்டுக்கு போகணும். வாஸ்தவம் தான். அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய கலீஃபா என்ற அந்தஸ்தில் உருவாக்கப்பட்டாலும் சொர்க்கத்தில் இருந்தாங்க என்று சொல்லி தஃசீர்கள் எழுதுறாங்க இல்லையா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இந்த தஃசீர்ல எப்படி எழுதுறாங்க மல்லனா? இப்படித்தானே எழுதுறாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொர்க்கத்தில் இருந்தாங்க, ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமோடு சொர்க்கத்தில் இருந்தாங்க. அந்த மரத்துக்கு பக்கத்தில் போனது பிறகுதானே இஹ்பிது மிஸ்ரன் ஃபஇன்னலக்கும் மா சஅல்தும் என்று சொல்லி ஆயத்தை வந்துச்சு. இஹ்பிது மின்ஹா ஜமீஆ, நீங்க எல்லாம் கீழே இறங்கி போங்கன்னு சொன்னா அது பிறகுதான் வந்தது. அதுவரையிலும் அவர்கள் சொர்க்கத்தில் இருந்தார்கள் என்று சொன்னா அதுவரையிலும் அல்லாஹ்வுடைய கலீஃபாவாகத்தான் இருந்தாங்க, நபியா இல்ல. விளங்கிக்கணும். சொர்க்கத்தில் இருந்தவரையிலும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் நபி அல்ல, அல்லாஹ்வுடைய கலீஃபா தான். இந்த பூமிக்கு வந்ததுக்கு ஏன்னா நபி என்று ஒருவர் தன்னை பாதிப்பதாக இருந்தால், தாவா செய்யறதா இருந்தா 2 ஷரத்துக்கு உட்பட்டாகும். நபி என்று சொல்றதுக்கு 2 ஷரத்து வேணுங்க. அந்த 2 ஷரத்துல ஒரு ஷரத்து என்ன தெரியுமா? அவருக்கு ஒரு சமூகம் இருக்கணும், ஒரு உம்மத்து வேணும். உம்மத்து இல்லைன்னா நபி ஆக முடியாது. 2வது என்ன தெரியுமா? வஹி வரணும். வஹி வரலன்னாலும் நபி ஆக முடியாது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொர்க்கத்தில் இருந்தவரையிலும் அவங்களுக்கு வஹியும் வரல, அவங்களுக்கு பின்னால உம்மத்தும் இல்ல. அதனால அவங்க அங்க நபி இல்ல, வெறும் கலீஃபா தான். ஆனா பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே கேட்பான் இந்த ஆளு, அப்படின்னா ரசூலுல்லாஹ் மட்டும் அங்க நபியா இருந்தேன்னு சொல்றாங்கன்னு ஒரு ஹதீஸ் நீங்க எல்லாம் எடுக்கிறீங்களே, குன்து நபியன் வ ஆதமும் பைனல் மாயி வத்தீனி. ஆதம் மண்ணுக்கும் தண்ணீருக்கும் இடையில் இருந்த போதே நான் நபியாக அங்கேயே இருந்தேன்னு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்களே. அப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு எல்லாம் அங்க வஹி வந்துச்சா? அங்க ஒரு உம்மத் இருந்துச்சா? இருந்துச்சு. இவனுக்கு தெரியல, என்ன அதுக்காக நாம பொறுப்பேற்றுக்க முடியுமா? உனக்கு தெரியல, அதனால அவங்க வந்து அங்க நபியா இல்லைன்னு நான் சொல்லுவேன். அங்க அவங்களுக்கு ஒரு உம்மத்து இருந்தாங்க, அங்க அவங்களுக்கு வஹி வந்துச்சு. ஆனா எப்படி எந்தெந்த வகை எல்லாம் வந்துச்சுன்னு நான் சொல்ல ஆரம்பிச்சேன்னு வைங்க, மஜ்லிஸை ஆடிரும். இங்க இருக்க மஜ்லிஸை ஆடிரும். ஆலிம் சாக்கள் எதை போட்டு அடிப்பாங்க, கண்டிப்பா அடி விடுவோம் எனக்கு. அதனால அதெல்லாம் நான் சொல்ல இல்லை. அங்கேயும் அவர்கள் நபியாகத்தான் இருந்தாங்க, அங்கேயும் அவர்களுக்கு வகை வந்து கொண்டிருந்தது. அவங்களுக்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய உம்மத்து இருந்தாங்க. ஆதாரம் வேணுமா? ஒரு உம்மத்து இருந்தார்கள் என்பதற்குரிய ஆதாரத்தை மட்டும் சொல்றேன், வகை வந்துச்சுங்கிறது மட்டும் சொல்ல மாட்டேன். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், இது கால ஈஸா இப்னு மர்யம் யா பனி இஸ்ராயீல, பனி இஸ்ரவேலர்களுடைய சமூகத்தினுடைய மக்களை நோக்கி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள்,
இன்னி ரசூலுல்லாஹி இலைக்கும், நான் உங்களிடத்தில் இறைவனுடைய ரசூலாக வந்திருக்கிறேன். முஸத்திகன் லிமா பைன யதைய மினத் தௌராத்தி, எனக்கு முன் இறக்கி அருளப்பட்ட தௌராத்தினுடைய வேதத்தை நான் உண்மைப்படுத்துகிறவனாகவும், வ முபஷ்ஷிரம் பி ரசூலின் யாத்தி மின் பஅதி இஸ்முஹு, ஒரு ரசூலை குறித்த சுப செய்தியை நான் உங்களுக்கு தருவதற்காகவும் வந்திருக்கிறேன். இஸ்முஹு, அவருடைய பெயர் அஹ்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது குர்ஆனுடைய ஆயத்து. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய சமூகத்தினுடைய மக்களுக்கு மத்தியில் இந்த பஷாரத்தை, சுப செய்தியை அறிவித்தார்கள் என்று குர்ஆன் சொல்லுது. ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பூமியிலே பிறந்த போது, இந்த பூமியில் இருந்தவர்கள் பெருமானாருக்கு ஒரு பேரை வச்சு கூப்பிட்டாங்கன்னு சொன்னா, அந்த பேரை பூமியில இருந்தவங்க யாரும் வைக்கலீங்க. அதுக்கு ஒரு பெரிய ஹதீஸ் இருக்குது, ஒரு வரலாறு இருக்கு, அங்க போகணும் நாம. அல்லாஹ் தஆலா முதலாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஜோதியை படைத்தானே, நூரை படைச்சானே, அந்த நூரை படைத்த போது நூரை பார்த்து சொன்னான், முன்னால் வா என்றான், வந்தது. பின்னால போனா, பின்னால போச்சு. மறுபடியும் முன்னால் வா என்றான், வந்தது. திரும்பவும் பின்னால் போய் என்றான், திரும்பவும் போனது. மீண்டும் முன்னால் வா என்று சொன்னா, திரும்பவும் வந்தது. மறுபடியும் பின்னால் போய் என்று சொன்னா, பின்னால போச்சு. இதை கண்ட அல்லாஹ் அதனுடைய எந்த ஒரு செயலிலும் வழிபடுவதற்குரிய நிலை தவிர வேறொன்றை காணவில்லை என்ற போது அல்லாஹ் சந்தோஷப்பட்டான். அந்த சந்தோஷத்தினுடைய பிரதிபலிப்பு அல்லாஹ் அந்த நூரை பார்த்து கேட்டான், உனக்கு என்ன வேணும் கேளுட்டான். இது ஏதா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரபியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட கேட்காங்க. சல் ரபியான்னு கேட்டாங்களே, ரபியா உனக்கு என்ன வேணும் கேளுன்னாங்களே. இந்த வார்த்தையை முதல்ல சொன்னது அல்லாஹ் ரசூலுல்லாஹ்ட்ட சொன்னான். அல்லாஹ் கேட்கிறான், அந்த ஜோதியை பார்த்து கேட்டா உனக்கு என்ன வேணும் கேளுன்னா. அப்ப அந்த ஜோதி சொல்லுகிறது, அல்லாஹ்வை பார்த்து சொல்லுச்சு, அந்த தஅலமு மா யுரீத், எனக்கு என்ன வேணுங்கிறது உனக்கு தெரியாதா? எனக்கு என்ன வேண்டும் என்பது உனக்கு தெரியாதா? அப்படின்னா எனக்கு தனித்தன்மை கொண்ட ஒரு நாட்டம், ஒரு விருப்பம் எனக்கு இருக்கிறது என்று நீ நினைக்கிறாயா? இல்லை, உன் விருப்பம் தான் என் விருப்பம் என்று சொல்லிச்சு. உன் விருப்பம் தான் என்னுடைய விருப்பம். எனக்கென்று எந்த விருப்பமும் கிடையாது, எனக்கென்று எந்த அபிலாஷையும் கிடையாது, எனக்கென்று எந்த அறிவும் கிடையாது. உன் விருப்பம் தான் என்னுடைய விருப்பம். இதை கேட்டு சந்தோஷப்பட்ட அல்லாஹ் அப்பத்தான் சொன்னான். அல்லாஹ் சொன்னான், இதா ஹலக்துக, இதுக்குத்தான் நான் உன்னை படைச்சேன். என்ன சொன்னா? இதுக்குத்தான் நான் உன்னை படைத்தேன். படைத்தது மட்டுமல்ல, சம்மைத்துக, நான் உனக்கு பெயர் வைக்கிறேன், முஹம்மதா, முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயர் வச்சான். இது ஒரு ஹதீஸ். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பூமியில வருகை தந்ததற்கு பின்னால இந்த உலக சமுதாயத்தினுடைய மக்கள் மத்தியில் அவர்கள் முஹம்மது என்று சொல்லப்படுகிற திருநாமத்தின் தான் பேசப்படுவார்கள், எண்ணப்படுவார்கள், நினைக்கப்படுவார்கள் என்று தெரிஞ்சிருக்கத்தானே இருக்கு. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தெரிஞ்சிருந்து பிறகு ஏன் அஹ்மது என்று சொன்னாங்க? முஹம்மது என்று சொல்லியிருந்தா குழப்பம் வந்திருக்காதுல்ல? உங்களை தான் கேட்கிறேன். அது சரி, இப்படி இருந்தல பாத்தீங்கன்னா என்ன ஆவ? முஹம்மது என்றுதான் இந்த பூமியில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசப்படுவார்கள் என்பது ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு தெரியும் தானே. பிறகு ஏன் அஹ்மது என்று தன் சமுதாயத்தினுடைய மக்கள்கிட்ட சொல்லி குழப்பினாங்க? அவன் அஹ்மதுல தேட போயிட்டான், முஹம்மது விட்டுட்டானே. காரணம் என்ன? கண்ணியம் மிக்கவர்களே, காரணம் என்ன தெரியுமா? காரணம் தெரிவதற்கு தஃசீரை புரட்டுங்க. சூஃபியாக்களுடைய காலடியிலே அவர்கள் காலை கழுவி போடுகின்ற அந்த நீர் எடுத்து, அந்த தண்ணி எடுத்து கொஞ்சம் குடிங்க, அப்பதான் மேல இருக்கிறது ஓபன் ஆகும். இல்லைன்னா எப்பவுமே மத்தபக் பந்தான மாதிரி தான். அஹ்மத் என்ற திருநாமத்தை ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் சமுதாயத்தினுடைய மக்களிடத்தில் குறித்து காட்ட வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு? என்ன காரணத்துக்காக அதை சொன்னாங்க தெரியுமா? ஆலமுல் அர்வாஹில் இருந்த, ஆலமுல் அர்வாஹ் என்ற ஆன்ம உலகத்தில் எத்தனை ஆன்மாக்கள் இருந்ததோ, இந்த பூமியில் தோன்றிய, இப்போது தோன்றிக் கொண்டிருக்கிற, இனி தோன்றவிருக்கின்ற அத்தனை ஆன்மாக்களுக்கும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே ரசூலா இருந்தாங்க. அங்க அவங்க ரசூலா இருந்தாங்க. அப்ப வானத்துல அந்த ஆன்மாவினுடைய உலகத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைக்கப்பட்டார்கள். எந்த பேரை சொல்லி தெரியுமா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வஃபிஸ் ஸமாயி, வானத்திலே என்னை யார் அழைத்தாலும் அஹ்மதுன், அஹ்மத் என்ற பெயர்ல தான் கூப்பிடுவாங்கன்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ். அதனால தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அஹ்மத் என்று சொல்லி கொடுத்தாங்க. நீ ஆன்ம உலகத்தில் சந்தித்தவர், நீ ஆன்ம உலகத்தில் எவருடைய கரம் பற்றி நீ பையத்து செய்தாயோ, எவரிடம் வாக்கு தந்தாயோ, எவரை ரட்சகர் என்று ஒப்புக்கொண்டாயோ,
ஏற்றுக்கொண்டாரோ அந்த ரட்சகர் எனக்கு பின்னால் வருகிறார். அவருடைய பெயர் அங்கே அஹ்மத் என்று உனக்கு சொல்லி காட்டப்பட்டது நினைவிருக்கிறதா? மீண்டும் உன்னுடைய நினைவு திரையிலே அதை வெளியே கொண்டு வா என்று சொன்னார்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம். அப்ப ரசூலுல்லாஹ் அந்த உண்மை தெரிஞ்சா இல்லையா? ஏன் கொஞ்சம் பயந்து சொன்னீங்க. இருந்தாங்க. இருந்ததால் தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்த முன்னறிவிப்பை ஈசா அலைஹிஸ்ஸலாம் இப்படி சொன்னாங்க. அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க. வானத்தில் இருந்தவரை, சொர்க்கத்தில் இருந்தவரை அவர்கள் ஒரு நபியாக இருக்கல்ல, ஒரு கலீஃபாவாக, இறைவனுடைய ஒரு பிரதிநிதியாக இருந்தார்கள். இந்த பூமிக்கு வந்தபோது பூமியிலே மனித சமூகம் பெருக துவங்கிய பின்னால் தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபித்துவத்திற்கு கொண்டு வரப்படுகிறார்கள். இப்ப நபியா வந்தாங்க. நபியா வந்து 1050 ஆண்டுகள் வாழ்க்கை நடத்தினாங்க. அவங்களுக்கு பிறகு ஷீது நபி அலைஹிஸ்ஸலாம் என்று சொல்லக்கூடிய ஒரு நபி வந்தாங்க. அவர்களை அடுத்து வந்த நபியில இருந்துதான் இந்த வஹாபிகளுக்கு பிரச்சனையா ஆரம்பிச்சிச்சு. அது வரல இல்லை, அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கு. ஆனா நான் மறுபடியும் நூஹ் அலைஹிஸ்ஸலாமுக்கு வரமாட்டேன், மேலே போறேன். ஏன்னா அங்க ஒரு பிரச்சனையை தெளிவுபடுத்த வேண்டியிருக்கு உங்களுக்கு. நான் என்ன சொன்னேன் ஆரம்பத்தில்? அல்லாஹ் தான் யார் என்பதை அறியப்படுவதற்காக சிருஷ்டிகளை படைத்தான் என்று சொன்னேன். அதானே சொன்னேன், வேற என்ன சொன்னேன்? அப்படிதானே சொன்னேன். அல்ஹம்துலில்லாஹ். இல்லை நினைப்பு, சில பேர் அப்படி உட்காந்து முழிச்சு கண்ணை முழிச்ச மாதிரி இருக்கும், ஆனால் தூங்குவாங்க. அப்படி எதுவும் இருக்கான்னு பார்க்குறேன். அப்ப அல்லாஹ் தஆலா ஆதமை கொண்டு தன்னுடைய நோக்கத்தை நிறைவேற்றினான். தான் பிரச்சனை. அவன் அறியப்படுவதை விரும்பிய அந்த விருப்பம் எங்க வந்து நிறைவேறுதுன்னு கேட்டீங்கன்னா மலக்குகள்கிட்ட இல்ல, ஜின்னுகள்கிட்ட கிடையாது. இந்த பூமியில இருக்கக்கூடிய வேறு சிருஷ்டிகளிடத்திலே இறைவன் தன்னுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்குரிய நிலை காணப்பட்டதா என்றால் அறவே இல்லை. இனி அந்த நோக்கத்தை நிறைவேற்றி தந்த ஆள் யாருன்னு கேட்டீங்கன்னா மனிதன், ஆதம். அவங்க தான் நிறைவேற்றுறாங்க. அப்ப அல்லாஹ் அதனால தான் அல்லாஹ் தஆலா ஆதமுக்கு வானவர்களை சுஜூது செய்ய வச்சான். ஏன்? யாரிடத்தில் தன்னுடைய நோக்கம் நிறைவேறுகிறதோ அவர்தான் போற்றுதலுக்கு உரியவர், வழிபட தகுந்தவர். அதனால தான் ஆதமுக்கு சுஜூது செய்ய இது குல்நாலின் மலாயிகத்தி உஸ்ஜுதுன்னது காரணம் தான். அங்கிருந்து தான் பிஜே பிறந்தான், இப்லீஸ்ங்கிற பேர்ல. அவன் தான் நின்றுகிட்டு சொன்னான் முடியாது. என்னடா ஆச்சு உனக்கு, ஏன்டா மாட்டேங்கிற, என்ன சொல்ற நீயே? அல்லாஹ் நீ விளங்கித்தான் பேசுறியா? யாருக்கு சுஜூது செய்ய சொல்ற? அஸ்ஜுது, நான் எப்படி சுஜூது செய்வேன்? ஏன்டா அவனுக்கு இருந்தாச்சு? இவ்வளவு நாளும் நல்லா தானே இருந்த, மலக்குகளுக்கெல்லாம் உன்னை உஸ்தாதாக்கி வச்சனே, பூமியில ஒரு ஊசி இடம் விழுந்தாலும் அது உன்னுடைய சுஜூதுடைய நெற்றிப்படாத இடம் என்று சொல்லப்படுகிற அளவுக்கு இந்த பூமியை சிறப்பாக்கி வச்சனே, இவ்வளவும் செஞ்சேன். இப்ப போய் திடீர்னு இருந்திருந்தாப்புல உனக்குள்ள என்ன வந்துச்சு? அஞ்சல் தான் லிமன் ஹலக்தலி மின்னா, என்ன நீ நெருப்புல படைச்ச. அப்ப நெருப்புல படைச்சுட்டா நீ என்ன அல்லாவா? படைச்சதே நான் தானடா. நெருப்புலையே படைச்சேன்னு சொன்ன, நெருப்புல படைச்சதே நான் தானே ஒண்ணு படைச்சேன். பிறகு என்ன நான் தானே சொல்றேன் சுஜூது பண்ணு. இன்னொரு ஆளை நெருப்புல படைச்சு பண்ண சொல்லியிருந்தா பண்ணிருப்பேன். ஆனா வஹலக்தஹு மின் தீன், மண்ணுல படைச்ச ஒரு ஆளுக்கு பிடிச்சிட்டு என்ன சுஜூது செய்யன்னு சொல்றியே, உனக்கே நியாயமா? உனக்கு செய்ய சொல்லி 1000 செய்யறேன், 2000 செய்யறேன், லட்சம் செய்யறேன், கோடி செய்யறேன், என் வாழ்க்கை முழுவதையும் உன்னுடைய கால் மாட்டிலே அர்ப்பணிச்சிடுறேன். ஆனா ஒன்னு அல்லாத ஆளுக்கு சுஜூது செய்ய சொல்லாத, அது முடியாது. ஒரு படைப்பு, ஒரு சிருஷ்டி, ஒரு சிருஷ்டிங்க. ஒரு சிருஷ்டிக்கு போய் நீ என்ன சுஜூது செய்ய சொல்றிய, இது எப்படி சரியா வரும்? இது சிறுக்கு இல்லையான்னு கேட்டான். அங்கதான் ஆரம்பிச்சிட்டு இந்த சிறுக்கு. இந்த சிறுக்கு எங்க வந்துச்சுன்னு பாருங்க. இந்த சிறுக்கினுடைய துவக்கம் அங்க இருந்து தாங்க ஆரம்பிக்குது.
அதை தழுவி அந்த பாடத்தை காதுல கேட்டு மனப்பாடம் பண்ண ஆளு பார்த்ததெல்லாம் சிறுக்கா தெரிஞ்சு பாருங்க, அவன் குரூப், அவனுடைய சிஷிய பிள்ளைங்க, அவன் ஸ்கூல்ல படிச்சவன். அவன் இந்த சிறுக்கா தெரியாம போச்சு பாருங்க, அந்த ஆளுகள்லாம் சொன்னது வார்த்தை விளங்குங்க. இதுதான் இந்த ஷிர்க்கினுடைய துவக்கம் எங்க இருந்து ஆரம்பிக்குதுங்கிறது. இதுதான் அல்லாஹ் தன் நோக்கத்தை, திரும்ப சொல்றேன், அல்லாஹ் தன் நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக வெளிப்படுத்தப்பட்ட ஒரு சிருஷ்டி தான் மனுஷன், ஆதம். நல்ல கவனிங்க, திரும்ப திரும்ப சொல்றேன், இது உங்களுடைய சிந்தனையில அப்படியே அழுத்தமா நிக்கணும். அல்லாஹ் தன் நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக அவனால் சிருஷ்டிக்கப்பட்ட வெளிப்படுத்தப்பட்ட ஒரு சிருஷ்டி தான் ஆதம் என்று சொல்ற மனுஷன். இப்ப அந்த ஆதமில் இருந்துதான் அவன் தன்னுடைய நபித்துவத்தை துவக்கிறான். ஏன் மனுஷனை திருத்துறதுக்கு ஒரு ஜின்ன பிடிச்சு அனுப்பி இருக்கலாம்ல நபியாக்கி? ஏன் ஒரு மலக்க பிடிச்சு அனுப்பி இருக்கலாம்ல? இதை ஏன் அவன் செய்யல? ஒரு மலக்கையே அவன் நபியாக்கல, ஒரு ஜின்னையே நபியாக்கல, ஏன் பிரம்மாண்டமான ஒரு மிகப்பெரிய மலையை நபியாக்கி வச்சிருக்கலாம்ல? இல்ல ஒரு யானை, இந்த யானையை கூட வணங்குறான்கள், இப்ப இப்படி தூக்கி இப்படி வச்சுட்டாக்கா அவன் உலகத்திலே ஜெயிச்சுட்டான். இப்படி தூக்கி அதை வச்சான்னு நாசமா போக வேண்டியது. அது அதை வணங்குறானே, ஏன் அதை வந்து வச்சிருக்கிறது அல்லாஹ் தன்னுடைய நபுவத்தை இந்த யானை கிட்ட கொடுத்திருக்கிறது. இன்னைக்கு எத்தனை பேர் குரங்க வணங்குறான்? குரங்க வணங்குற சமுதாயமும் இந்த பூமியில இருக்குல்ல? உங்க ஊர்ல இல்லையா? எங்க நாட்டுல இருக்கு. யானைய, குரங்க, மாட்டை, ஒரு இளவு ஒண்ணு இருக்கா? ஒரு கணக்கு வேணாம். எதை வணங்குறது, எதை வணங்க கூடாது, எதுக்கு வணங்குற தகுதி இருக்கு, எதை வணங்குறதுக்குள்ள தகுதி இல்லை, இதை தீர்மானிக்கிற புத்தி கூட இவங்கிட்ட கிடையாதுங்க. ஆனா அவங்கிட்ட இருக்கிற அந்த முகப்பத்து நம்மள்கிட்ட இல்லைங்க. கொஞ்சம் விளங்குங்க. அவங்கிட்ட இருக்கிற அந்த முகப்பத்து நம்மள்கிட்ட இல்லை. தெளிவு நம்மள்கிட்ட இருக்கு, குழப்பம் அவங்கிட்ட இருக்கு. ஆனா முகப்பத்து அவங்கிட்ட இருக்குது, தெளிவு மட்டும்தான் நம்மள்கிட்ட இருக்குது. அதான் நம்ம இன்னும் குழம்புறோம். இன்னும் ஜாஸ்தி குழம்புறதுக்கு காரணம் என்ன? நம்மள்கிட்ட தான் தெளிவு இருக்குங்கிற நினைப்பு. யாருக்கு முன்னாலேயும் தலைகுனிய மாட்டேன், நான் நிமிந்துக்கிட்டு தான் நிற்பேன். அவர் பெரிய ஒரு மகானப்பா, மகானாவது மகனாவது, அவர் இருந்தா அவர் மகானா இருந்தா அவர் மகான, அவர் வரையிலும் நமக்கு என்ன? நான் என்ன, நான் அதுல என்ன குறைச்சலா? நான் மட்டும் என்ன குறைஞ்சு போனவனா? நான் ஒரு பெரிய ஆலிம்சாவாக்கும். ஓ, இப்படித்தான் இந்த சிந்தனை, மனிதர்களுடைய சிந்தனை, இஸ்லாமியர்களுடைய சிந்தனை. அப்ப அல்லாஹ் ஏன் இதுகளை பிடிச்சு தன்னுடைய நபித்துவத்தை கொடுக்கல, அவங்கள நபியாக்க இல்லை? காரணம் என்ன? அதுகளை அவங்களுடைய நோக்கம் நிறைவேறலைங்கிறது ஏற்கனவே எடுக்கப்பட்ட முடிவு. அதனாலதான் இஸ்லாம் ஒரு மாட்டை பிடிச்சு வணங்க வேண்டாங்குது, ஒரு யானையை பிடிச்சிட்டு வணங்காதங்குது, ஒரு குதிரையை பிடிச்சிட்டு வணங்காதங்குது. யாரை பிடிச்சு வணங்க சொல்லுது? அல்லாஹ்வை வணங்க சொல்லுது. ஆனா யாருடைய கிபிலாவை முன்னோக்கி கொண்டு வந்து அவங்கள அல்லாஹ்வை வணங்க சொல்றான். அல்லாஹ் உன்னுடைய ரசூல கிபிலா வாக்கு, உன்னுடைய ஷேக உன்னுடைய கிபிலாவை ஆக்கு. அப்பதான் அது வணக்கம், அப்பதான் நீ அல்லாஹ்வை காண முடியும், அப்பதான் நீ அல்லாஹ்வை புரிஞ்ச முடியும். அல்லாஹ் அப்போதுதான் அல்லாஹ் உனக்கு தெளிவுக்கு வருவான். கிபிலாவை விட்டு போட்டு, ஆனா இவன் சொல்றான் கிபிலா வந்து மக்கால எல்லாம் இருக்கு. அது என்ன நபிமார்களை பிடிச்சிட்டு, ரசூல்மார்களை பிடிச்சு, ஷேகுமார்களை பிடிச்சு கிபிலா கிபிலான்னு சொல்றீங்க? முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற ஒரு ஹதீஸ் அபீ தாவீத் பதிவாகி இருக்கு. நான் கொஞ்சம் முரட்டுத்தனமான ஹதீஸை எடுத்துருவேன் சமயத்தில். அந்த ஹதீஸில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இறை நம்பிக்கையாளனாக விளங்குகின்ற ஒரு மோமின் கிபிலாவுக்கு முன்னால் தன்னுடைய தலையை சுஜூதிலே நிறுத்துகிறான் என்று சொன்னால் அவன் கிபிலாவை விட அந்தஸ்தில் குறைந்தவன் அல்ல, கிபிலாவை விட அந்தஸ்தில் உயர்ந்தவன் என்கிறார்கள் ரசூலுல்லாஹ். கவனத்தில் வைங்க. கிபிலாவை விட உயர்ந்த அந்த மௌலானா ஜலாலுத்தீன் ரூமி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் மஸ்னவியில் சொல்கிறார்கள், கழுதைகளே, இப்படித்தான் சொன்னாங்க. அவங்க எப்படி சொல்றாங்க அப்படித்தான் சொல்றாங்க, கழுதைகளே, ஒரு கல்லை நோக்கி, அசையாத ஒரு பொருளை நோக்கி உன் தலையை குனிந்த நீ இறைவனுடைய ரகசியம் வெளிப்படுகின்றவரை நோக்கி உன் தலையை நீ ஏன் சாய்க்க மறுக்கிறாய் என்று கேட்கிறார்கள். ஆதம் என்று சொல்லப்பட்ட நபர்
அல்லாஹுவை அறிவதற்குரிய சாவி கீ. முதல்ல வந்து கீமா, இப்ப கீ. அல்லாஹுவை அறிந்து கொள்ளுவதற்குரிய சாவி எது? ஆதம். அப்ப ஆதமை விட்டு போட்டு சாவியை தொலைச்சிட்டு ரூமு கதவை தட்டுறான், திறந்துருங்கிறான். இவங்க திறக்குமா? சாவி வேணுமே. சாவி இல்லாம எங்கெங்க திறக்கும்? ரசூலுல்லாஹ் சொர்க்கத்துக்கே ஒரு சாவி இருக்குன்னு சொன்னாங்களே, இப்ப அல்லாஹ்வை அறிஞ்சு கொள்றதுக்கு ஒரு சாவி இல்லையோ? சுகமா போய் உட்கார்ந்த இடத்துலயே திங்கிறதுக்கு வழி பார்த்த ஒரு இடம் சொர்க்கம். அங்க இவன் அசைய கூட வேணாம். இப்பவே நம்ம ஆளுங்க சில பேர் சொல்றாங்க, கொஞ்சம் ஜாஸ்தி தூரம் நடக்க முடியல, சுகர் கம்ப்ளைண்ட் இருக்குது, பிரஷர் இருக்குது. ஏங்க, அது கொஞ்சம் நடந்தா குறையும். சொர்க்கத்துல அதுக்கும் வழி இல்லை. அங்க நடக்கலாம் முடியாது. உட்கார்ந்த இடத்துல தான் கிடப்பான். மேல தொங்கும் பழமெல்லாம், காய்ச்சி மேல தொங்கும். இந்த பழம் வேணுமேனா உடனே வாய்க்கே வந்துடும், பொட்டுன்னு வந்து வாய்க்கு வந்துடும். அதை கையில பிடிச்சு கடிக்கணுமா? அதுவும் வேணாம், அப்படியே கடிச்சுக்கிட்டா அது மேல போயிடும், திரும்ப வாங்க வந்துடும். அவ்வளவு சௌகரியம். அங்க எவ்வளவு சுகர் ஏறும், எவ்வளவு பிரஷர் ஏறும். இங்க 110 ஐயோ சாவ போறேனேங்கிறான். அங்க 140 இல்ல, 200 400 அப்படி தாண்டி 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 அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கும். ஆனா அங்க நோய் இல்லை. அந்த சொர்க்கத்துல நோய் இல்லை. நம்ம ஆள் இப்படித்தான் நினைச்சிட்டு இருக்கான். அங்க போனா சௌகரியமா சாப்பிடலாம், பிரியாணி கிடைக்கும், அது பாஸ்மதி அரிசி போட்டு ஆக்கின பிரியாணி கிடைக்கும், ஹூர்லிங்கிற பொம்பளை பொண்டாட்டியா கிடப்பா. அதெல்லாம் கேட்கிறான் துஆவும். ومن سندس ويستبرق متلابس ومن حور عين متزوجين. துஆ கேட்கறல்ல, யா அல்லாஹ் ஹூர்லின் பொண்டாட்டிய எனக்கு கல்யாணம் பண்ணி கொடு. அல்லாஹ் என்ன வலியா இவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க? என்ன கூத்துங்க இது? என்ன சொர்க்கம் சொல்லி என்ன விளங்கி இருக்காங்க இந்த ஆளுங்க? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்று சொல்லப்படுகிற மனித இனத்தை சார்ந்த முதல் மனிதரை அல்லாஹ் தஆலா தன்னை அறிவதற்குரிய திறவுகோலாக பூமியிலே கொண்டு வந்து நிறுத்துகிறான் என்று சொன்னா, ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்துல குழப்பம் இல்லை. ஆனால் ஆதம் அல்லாஹ்வை அறிவதற்குரிய திறவுகோல். ஆதமை விட்டு அல்லாஹ்வை அறிவதற்குரிய திறவுகோலை எங்க போய் தேடினாலும் கிடைக்காது. நல்ல விளங்கணும். அடுத்து ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய சகாப்தம் முடிகிறது, ஷீத் அலைஹிஸ்ஸலாமுடைய துவக்கம் வருகிறது, அவர்களுடைய சகாப்தமும் முடிகிறது. அடுத்து வருகின்ற சகாப்தம் சையதுனா நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாமுடைய சகாப்தம். இந்திய தேசத்தினுடைய ரசூல் எந்த நாட்டில் வந்தாங்கிறது முதல்ல இந்த பூமியில் ஒரு ரசூல் அல்லாஹுவால், ஒரு நபி அல்லாஹுவால் அனுப்பப்பட்டார்கள் என்று சொன்னா அதை கண்ட தேசம் இந்திய தேசம். அப்ப இலங்கையும் சேர்ந்துருச்சுங்க. உங்களுக்கு வருத்தம் வர வேண்டாம், நாங்க என்னவோ தனியா இருந்தோமான்னு வருத்தப்பட வேண்டாம். இலங்கையும் இந்தியாவெல்லாம் ஒன்றாகத்தான் இருந்துச்சு. முதல் ரசூல், முதல் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம், முதல் ரசூல் சையதுனா நூஹ் அலைஹிஸ்ஸலாம். நபிக்கும் ரசூலுக்கும் உள்ள வேறுபாடு, நபி என்று சொல்லுகிறவர் வேதம் வழங்கப்படாதவர், ஒரு புதிய ஷரீஅத்தினுடைய தாக்கத்தை உருவாக்க முடியாதவர். ஆனால் ஒரு ரசூல் என்று சொல்லப்படுகிறவர் ஒரு வேதத்தை அருளப்படுகின்றவர், ஒரு புதிய ஷரீஅத்தை வடிவமைத்து தன் சமூகத்தினுடைய மக்களுக்கு தருகிறவர். இவர்தான் ரசூல் என்று சொல்லுவாங்க. ஆக ஒரு ரசூலுடைய காலம் இந்த பூமியில் எவ்வளவு காலம் நிலைத்திருக்கும், அவருடைய ஷரீஅத்தினுடைய படிவங்கள் இந்த பூமியில் எத்தனை காலம் செயல்படுத்தப்படும் என்ற ஒரு கேள்வி வந்தா அதுக்கும் அல்லாஹ் பதில் சொல்றான். அல்ஃப ஸனத்தின் மிம்மா தஅதுன் என்பதாக சொன்னார். அது 1000 வருடங்களுக்கு மேல் நிக்காதுட்டான். ஒரு ரசூலுடைய ஷரீஅத்து, ஒரு ரசூலுக்கு வழங்கப்படுகின்ற வேதத்தினுடைய நடைமுறை 1000 ஆண்டுகளை தாண்டாது. குர்ஆன் அளிக்கின்ற தீர்ப்பு அது. என்றால் இப்ப அல்லாஹ்வை அறிவதற்குரிய திறவுகோல் நபி என்று சொல்லப்படுகிற நிலைக்கு வந்த போது அடுத்து வந்த ரசூல் சையதுனா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் இந்திய மண்ணிலே தோன்றினார்கள் முதல் ரசூலாக. கிட்டத்தட்ட 850 ஆண்டுகள் இந்த பூமியில் வாழ்ந்தவர்கள். 850 ஆண்டுகள் இந்த பூமியில் வாழ்ந்தவர்கள் என்பது மட்டுமல்ல, நூஹ் என்று சொல்லப்படுகின்ற அந்த பதத்திற்கு உரிய அர்த்தம் என்ன தெரியுமா? நூஹ் என்று சொன்னால் அந்த பதத்திற்கு என்ன அர்த்தம் தெரியுமா? கண்ணியம் மிக்கவர்களே, இந்த மக்கள் தன்னை சுற்றி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த மனித இனத்தைச் சேர்ந்தவர்கள் தன்னை படைத்தவனை பற்றிய சிந்தனை இல்லாமல் இப்படி அசட்டுத்தனமான வாழ்க்கை வாழுகிறார்களே எண்ணி என்று எண்ணி எண்ணி 850 ஆண்டுகளும் அழுதவர்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாம். அதனால தான்
அழுகிறவர் என்ற வார்த்தையை கொண்ட நூஹ் என்றவர்களுக்கு பெயர் வச்சாங்க. 850 வருஷமும் அழுத ஒரு ரசூலை இந்த பூமி தேடுமானால் அது சையதுனா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களாகத்தான் இருக்க முடியும், வேற நபி இல்லை. ஆனா இந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம் என்று சொல்லப்படுகிற நபியினுடைய வாழ்க்கையினுடைய வரலாற்றில் இருந்துதான் அந்த மேல ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு சுஜூது செய்யக்கூடிய பிரச்சனை வந்து மாட்டேன்னா பாருங்க, அவனுடைய சிஷ்யன் இங்க தான் பிறந்தான். நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்துல தான் பிறக்கிறான், பிஜேயோட வாப்பா. அப்ப நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் 850 வருஷம் வாழ்ந்து அந்த மக்கள் திருந்த இல்லை என்று சொன்னதுக்கு பிறகு அப்ப அல்லாஹ் இடத்துல நூஹ் அலைஹிஸ்ஸலாம் துஆ செஞ்சாங்க, அவங்களை அழிச்சிருந்து சொல்லி. அதுவரையிலும் அல்லாஹ் அழிச்சானா? யோசிங்க. அல்ல 850 850 அதுவரையிலும் அவங்களை அல்லாஹ் அழிக்க இல்லையே. வணங்க இல்ல, போற்றை இல்ல, வழுத்தை இல்ல, தஹ்மீத் இல்ல, தக்பீர் இல்ல, தஸ்பீஹ் இல்ல, ஒண்ணும் இல்ல. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு உபதேசம் செய்ய போனா அவங்களை அப்படியே தூக்கி கொண்ட குப்பை தொட்டியில போட்டுருவான், நரகல்ல இருந்தான். இதைத்தான் அந்த சமூகத்துடைய மக்கள் திரும்ப திரும்ப செஞ்சான். ஆனால் நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய நாவு திறக்காத வரை அல்லாஹ் வேடிக்கை பார்த்துட்டு தான் இருந்தான். நல்ல கவனிங்க. ஏன்? இது அவன் தனக்குள் ஏற்படுத்திக் கொண்ட ஒரு ஏற்பாடு. ஒரு சமூகத்தினுடைய மக்களை வழிநடத்துவதற்கும் மாற்றி அமைப்பதற்கும் பொருணத்தாரணம் செய்வதற்காக ஒரு ரசூலை அல்லாஹ் தன் தரப்பிலிருந்து நியமித்து அனுப்பியதற்கு பின்னால் அந்த சமூகம் அந்த ரசூலுடைய வசத்தில் வருகிறது, பொறுப்பில் வருகிறது. அந்த சமூகத்தை குறித்த நன்மை தீமை ஏற்றம் இறக்கம் உயர்வு தாழ்வு அத்தனைக்கும் அந்த ரசூல் தான் பொறுப்புதாரியாக ஆகிறார். அல்லாஹ் தலையிட மாட்டான். இதுதான் நபிமார்களுடைய வரலாறுகள் நமக்கு காட்டித்தர உண்மை. 850 ஆண்டுகளுக்கு பிறகு சையதுனா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அந்த மக்களை அழிப்பதற்குரிய துஆவை செய்த போது அல்லாஹ் அதற்குரிய ஏற்பாடுகளை உருவாக்கினான். கால ஆவி இலா ஜபலி யஸ்பினி மினல் மா. ஆயத்து வந்துச்சு. وقيل يا أرض ابلعي ماءك ويا سماء أقلعي وغيض الماء وقضي الأمر واستوت على الجود وقيل بعدا للقوم الظالمين. ஒரு ஆயத்து இருக்கு. பூமிக்கு நாம் கட்டளையிட்டோம், உனக்குள் தேக்கி வைத்திருக்கின்ற தண்ணீர் முழுவதையும் கக்கு என்று சொன்னோம். வானமே உனக்குள் வைத்துக் கொண்டிருக்கிற தண்ணீர் முழுவதையும் கொட்டு என்று சொன்னோம். பூமி முழுவதையும் அந்த தண்ணீர் நிறைச்சிச்சு. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் ஒரு கப்பலை கட்டினாங்க. தன்னை சேர்ந்தவர்களை, தன்னை நம்பியவர்களை, தன் மீது விசுவாசம் கொண்ட அந்த மக்களை இந்த கப்பலில் ஏற்றினாங்க. மொத்தம் 80 பேர். எத்தனை பேர்? 80 பேர். இன்னொரு ரிவாயத்தில் வெறும் 20 பேர் தான். 850 வருஷத்தினுடைய தப்லீக்ல சேர்ந்த ஆலயத்துல உங்களை தான் கேட்க 20 பேருங்க. இந்த தப்லீக்ல சேர்ந்த ஆலயத்துல இவங்க தான் லண்டன் வரலையும் போயிட்டாங்க, அமெரிக்காவுக்கு போயிட்டாங்க. லண்டன்ல இருந்து ஒரு ஆள் வந்தார் பொம்பைக்கு தப்லீக் செய்யறதுக்கு. 4 மாசம் ஏன்னா அவர் நிஃபாஸ்ல இருந்தார். 4 மாசம் தப்லீக் பண்றதுக்கு வர்றார், பம்பைக்கு வர்றார், வந்து சுத்தி கொண்டிருக்கார். 3 மாசம் 3.5 மாசம் முடிஞ்சு போச்சு. லண்டன்ல இருந்து ஒரு நாள் அவருக்கு ஒரு கால் வருது, போன் கால் வருது. போன் அட்டன் பண்ணார், போன் எடுக்காம, ஹலோ நாங்களோட வீட்டுக்காரி தான் பேசுறேன், சம்சாரம் பேசுறாங்க. லண்டன்ல இருந்து அவனுடைய சம்சாரம் பேசுறாங்க. அல்லாஹ் இங்கே ஒரு மிகப்பெரிய கராமத்தை நிகழ்த்தி வைத்திருக்கிறான். சம்சாரம் சொல்றாங்க, நீங்க அல்லாஹ்வுடைய பாதையில் சென்றீர்கள், அல்லாஹ் இங்கே ஒரு மிகப்பெரிய கராமத்தை நிகழ்த்தி வைத்திருக்கிறான். அவர் சொன்னார், கேட்பதற்கு எனக்கு ஆவலாக இருக்கிறது, சொல் சொல், என்ன கராமத்தை அல்லாஹ் நிகழ்த்தினார்? 6 மாத கர்ப்பவதி நாள். இதுதான் கராமத்து. இவர்கள் கராமத்தை எந்த அந்தஸ்தில் வைக்கிறார்கள்? விளங்க இல்ல, கராமத்துனா என்னன்னு தெரியாது இவனுக்கு. இவன் நினைச்சு கொண்டிருக்கிறான் ஒரு ஆச்சரியமா ஏதாவது நடந்தா அதுக்கு பேர் கராமத்து. ஆச்சரியமா நடக்கிறதுக்கு பேர் எல்லாம் கராமத்து இல்லைங்க. டெஸ்ட் டியூப்ல ஒரு புள்ள பிறந்துட்டா கராமத்தா? இல்ல குளோனிங்ல ஒரு ஆட்டை பிடிச்சு கண்டுபிடிச்சு எடுத்து போட்டான்னா அது என்ன கராமத்தா? அது அறிவியலுங்க. இது கராமத்து இல்ல, இது அறிவியல். இனி கராமத்துங்கிறது, கராமத் என்பது ஹவாரிக்குல் ஆதாத், இயற்கையை முறிக்கின்ற ஒரு செயலுக்கு கராமத் என்று சொல்லுவாங்க. கராமத்திலையும் இன்னொன்று இருக்கு.
கராமத்து பல படித்தரம் உண்டு. கராமத் என்று ஒன்று இருக்கு, அரஹாஸ் என்று ஒன்று உண்டு, மௌனத் என்று உண்டு, இஸ்தித்ராஜ் என்று ஒன்று உண்டு. விளங்கணும் நமக்கு கராமத்து. எங்கேயாவது ஒரு கோயில்ல ஒரு சாமி கிட்ட ஒரு ஆளு போய் வேண்டிக்கிட்டான், ஒரு முஸ்லீம் வேண்டிக்கிட்டான், தெரியாதனமா வேண்டிக்கிட்டான், அது சொல்லலாம் நான் கேட்ட உடனே கிடைச்சிட்டேன், ஒரு பெரிய கராமத்து. அடே நாயா, இது என்ன கராமத்தா? இதுக்கு பேர் என்ன கராமத்தா? இது கராமத் அல்ல, இது இஸ்தித்ராஜ். இஸ்தித்ராஜுக்கும் நான் இந்த ரெண்டுக்கும் இடையில இருக்கிற ஒரு வித்தியாசம் நான் சொல்லிடுறேன். நீங்க விளங்கணும் இல்லையா, அதுக்காக சொல்றேன். கராமத் என்பது என்ன, இஸ்தித்ராஜ் என்பது என்ன, இந்த ரெண்டுக்கும் இடையில இருக்க வித்தியாசம் என்ன? கராமத் என்பது என்ன தெரியுமா? இரவு நேரங்களில் தன் மனைவிக்கும் தன் பிள்ளைகளுக்கும் கூட தெரியாமல் ஒரு தனிமையான இடத்தை தேர்ந்தெடுத்து ஒரு மூலையில் அமர்ந்து தன் பலவீனத்தை குறித்து, இறைவனுடைய வல்லமை குறித்து கண்ணீர் சிந்தி அழுது தன் உள்ளத்தை கழுவுகின்றானே, அப்படி கழுகியவனுக்குள் இருந்து வெளிப்படுவதற்கு பெயர் கராமத். இனி இஸ்தித்ராஜ் என்பது என்ன? இவன் தன் கண்களில் இருந்து வழிந்து ஓடு. இனியும் நாம் தாமதித்துக் கொண்டிருந்தார். ஷேக் நாயகம் அவர்களுடைய அனுமதியை நாம் எதிர்பார்த்துக் கொண்டிருந்தோம்னா நம்முடைய ஷேக் நாம இழந்துடுவோம். இவங்களோட அனுமதி எல்லாம் பிறகு திட்டினாலும் சரி, அடிச்சாலும் சரி, அப்புறம் வாங்கி கொள்ளுவோம். தூக்குங்க முதல்ல சொல்லி ஹாஜா இருந்தா கட்டிலோட தூக்கிட்டான். அவன் படுத்திருந்த கட்டிலோட அவர்களை தூக்கி கொண்டு போய் எங்க வச்சான்? டாக்டர்கிட்ட போகவும் இல்லை, ஒரு சன்னியாசி கிட்ட கொண்டு போனாங்க. ஒரு சன்னியாசி, குகைக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு சன்னியாசியினுடைய குகைக்கு முன்னால கொண்டு போய் வச்சாங்க. அந்த சன்னியாசி அப்ப இந்த பௌர்ணமி அன்றைக்கு தான் வெளியே வருவான். அவன் வெளியில வந்து அப்படி கண்ணை திறந்து அங்க உட்கார்ந்து இருக்கிற நோயாளிகள் அப்படி பார்த்தா போதும், உடனே நோய் போயிடும், சுகமாயிடுவான். உண்மை, யதார்த்தம். ராஜஸ்தானுடைய மாநிலத்தில் அஜ்மீருக்கு பக்கத்தில் நடந்த நிகழ்ச்சி. அவர்களையும் கொண்டு போய் முரீதுமார்கள் அந்த குகை வாசல்ல வச்சாங்க. அன்னைக்கு எதேச்சியா பௌர்ணமி, சன்னியாசி வெளியே வந்துட்டான். வந்த சன்னியாசி ஹாஜா ரலியல்லாஹு அவர்களை பார்த்தான். பார்த்தோன்னு ஹாஜா ரலியல்லாஹு அவருடைய நோய் போயிட்டு சுகமா எழும்பிட்டாங்க. எழுந்து உட்கார்ந்த உடனே இதுதான் இஸ்தித்ராஜ். புரிஞ்சுக்குங்க. இப்ப ஹாஜா தன்னுடைய கராமத்தை வெளியே கொண்டு வர போறாங்க. இப்ப இவன் காட்டினதுக்கு பேர் என்ன? இஸ்தித்ராஜ். இப்ப அவங்க தன்னுடைய கராமத்தை வெளியே கொண்டு வர போறாங்க. அப்ப ஹாஜா எழும்பி அமர்ந்த உடனே அந்த சன்னியாசியை பார்த்து கேட்டாங்க, ஹாஜா ரலியல்லாஹு அவர்கள், இந்த சக்தியை, இந்த ஆற்றலை நீ எப்படி பெற்றாய்? சன்னியாசிட்ட கேட்கிறாங்க. அதுக்கு அவன் சொன்னான், என் குருவினுடைய உபதேசத்தின் மூலமாக. அவனுக்கு ஒரு ஷேக் இருக்குங்க, அவன் ஏத்துக்கிறான், இவன் ஏத்துக்க மாட்டேங்கிறான். வெள்ளங்கம் பாருங்க, காஃபிர் ஒத்துக்கிறான் ஷேக, நம்ம ஆளு ஒத்துக்க மாட்டேங்கிறானே. அதெல்லாம் சிறுக்குன்னு சொல்லிக்கிட்டு இவன் சிறுக்குல போக சாவன். இந்த ஆற்றல் உனக்கு எப்படி கிடைத்தது என்று கேட்ட போது அவன் அந்த சன்னியாசி சொன்னான், என் குருவினுடைய உபதேசத்தின் வாயிலாக. உன் குருவின் உபதேசம் என்ன? என் குருவின் உபதேசம் என் மனம் எதை விரும்புகிறதோ அதற்கு நேர் எதிரான காரியத்தை நிகழ்த்துவது. அதாவது நம்ம பாஷையில சொல்றதா இருந்தா நஃப்ஸுக்கு வழிபடாம இருக்கிறது. இதைத்தான் நான் செஞ்சேன். இதுதான் இந்த ஆற்றலுக்குரிய காரணம். அப்ப ஹாஜா ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள் அந்த சன்னியாசியை பார்த்து, இந்த ஆற்றலோடு உன் வாயில் இருந்து, உன் உள்ளத்தில் இருந்து கலிமாவும் வெளிவந்து விட்டால் இந்த ஆற்றல் பன்மடங்காக பெருகும் என்றார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று சொல்லிட்டேன்னா இந்த ஆற்றல் இன்னும் உன்னை விட பன்மடங்காக பெருகும் என்று சொன்ன போது அவன் சொன்னான், இல்ல எனக்கு அதுல இஷ்டம் இல்லை, அதுல எனக்கு இஷ்டம் இல்லைன்னா. ஹாஜா ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், உன் குருவுக்கு துரோகம் செய்கிறாய். ஹாஜா ரலியல்லாஹு சொன்னார்கள், உன் குருவுக்கு துரோகம் செய்கிறாய். உன் குருவின் உபதேசம் என்ன? உன் மனம் ஒப்புக்கொள்ளாததை நீ செய்யணும். அதானே? உன் மனம் இஸ்லாமை ஏற்க வேண்டாம் என்று சொன்ன உடனே சொல்லிய ஆற்றல் கிடைத்ததையும் இழந்து விடுவாய். பெரிய குண்டு வந்துருச்சு. இப்போ என்ன சொல்றாங்க? இப்போது உனக்குள்ளே இருப்பதையும் நீ இழந்து விடுவாய். உன் நஃப்ஸுக்கு வழிபடாதே, முஹம்மதுக்கு வழிபடு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுங்களேன். நம்ம ஆளுகளுக்கு ஆக பெரிய கஞ்சத்தனம் எதுன்னு கேட்டீங்கன்னா இதுதான். ரசூலுல்லாஹ்வோட பேரை கேட்டோம், ரசூலுல்லாஹ்வுடைய பேரை கேட்டு முதல் தடவை கேட்கும் போது ஸலவாத்து சொல்றது என்னங்க? இஸ்லாமிய சட்டத்துல ஹுக்கும்ல அது என்ன? அதுவும் நமக்கு தெரியும், சொன்னா தானே தெரிய போகுது. நாங்க தான் சொல்றதே கிடையாது, பிற எதுக்கு ஹுக்குமு? முதல் உங்களுடைய ரசூலுடைய திருப்பெயரை நீங்கள் கேட்கிற போது ஸலவாத்து சொல்றது ஃபர்துங்க. இரண்டாவது தடவை கேட்கிற போது ஸலவாத்து சொல்றது சுன்னத்து. அடுத்து கேட்கின்ற போது ஸலவாத்து சொல்றது ஒவ்வொரு தடவைக்கும் முஸ்தஹப். ஏன் விளக்குறீங்க? வேண்டாமா? உங்களுக்கு வேணாமா? இப்படி சொன்னா தான் சொல்லுவாங்க. அப்ப ஹாஜா ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள்,
லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை உன் வாயிலிருந்து வெளிப்படுத்துப்பா. உன் மனம் ஒப்புக்கொள்ளட்டும். இந்த ஆற்றல் உன்னில் இருக்கின்ற அந்த நிலையிலிருந்து இன்னும் பன்மடங்காக பெருகும் என்ற போது மாட்டிக்கிட்டான். என் குருவுக்கு துரோகம் செய்யறேன்னு என்னை சிக்கல்ல விட்டாள் இந்த ஆளு. வேறு வழி இல்லாமல் காஜா ரலியல்லாஹு அவர்களுடைய திருக்கரம் பற்றி அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமா சொன்னான். முஸ்லிமானது இது என்ன தெரியுமா? இதான் கராமத்து. இதுதாங்க கராமத்து. அவன் செஞ்சதுக்கு பேர் என்ன? அதான் இஸ்தித்ராஜ். இத்தனை நாளும் தன் சிறுநீரை கொண்டு தன் உள்ளத்தை அவன் சுத்தப்படுத்திக் கொண்டிருந்தான். காஜா ரலியல்லாஹு அவர்கள் அவனுடைய கரம் பற்றி உன் கண்ணீரை கொண்டு நீ உள்ளத்தை சுத்தப்படுத்த மாத்திட்டாங்க. இப்ப கராமத்துக்கு வந்துட்டான். இனி அவனுக்குள் இருந்து அதே கராமத்து வெளிப்பட்டா அது இஸ்தித்ராஜ் அல்ல, கராமத்துடைய அந்தஸ்துக்கு வந்துரும். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழியாக வருது. நல்லா புரிஞ்சுக்க, கராமத்துன்னா எங்க இருந்து வருதுன்னு நினைக்கிறீங்க? இவன் ஏதோ ஒரு சுயமான ஒரு பெரிய சக்தியை ஒரு ஆற்றலை தனக்குள்ள வச்சுக்கிட்டு ஒன்னா கொஞ்சம் கொஞ்சமா வெளியே விடுறான்னு நினைச்சீங்களா? அது ஒண்ணும் கிடையாது. இந்த சக்தியோ எந்த ஒரு அற்புதமும் எந்த ஒரு வலிக்குள் இருந்து வெளிப்பட்டாலும் அந்த அற்புதத்தை யதார்த்தத்திலே ஹகீகத்திலே அடிப்படையில் நிகழ்த்தி காட்டுகிறவர் அவர் அல்ல. அந்த நிகழ்த்தி காட்டப்படுகின்ற நிலைக்கு கருவியாக நிறுத்தப்படுகிறவர் மட்டும்தான் அவர். ஆனால் யதார்த்தத்தில் அதை நிகழ்த்துகிறவர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஞாபகத்தில் வைங்க, அவர்கள் தான் அதை செய்ய முடியும் என்று சொன்னா. அப்ப நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய காலம் வந்த போது அந்த கப்பல்ல ஏறினால எத்தனை பேரு? நீங்க எங்கேயோ போயிடுறீங்க, அப்புறம் வந்துட்டு திருப்பிக்கிட்டு எத்தனை பேருக்கு கேட்டா யாருக்குங்க தெரியும்? 20 பேர். அந்த வெறும் 20 பேர் தான் அந்த ஜலப்பிரளயத்தில் மிதந்தாங்க. ரொம்ப காலத்துக்கு பிறகு ஜலம் வடிந்தது, தண்ணீர் வடிஞ்சு பூமிக்கு வந்தாங்க, பிறகு வாழ்ந்தாங்க. இப்பதான் மௌலவி அப்துல் வதூத் வருகிறார். நான் ஆரம்பத்தில் என்ன சொன்னேன்? VMS நடைபெற்ற அந்த விவாதத்திலே மௌலவி அப்துல் வதூத் என்ன பேசினார் என்று சொன்னேன். காத்தோட போயிருச்சோம். 20 பேர். அந்த வெறும் 20 பேர் தான் அந்த ஜலப்பிரளயத்தில் மிதந்தாங்க. ரொம்ப காலத்துக்கு பிறகு ஜலம் வடிந்தது, தண்ணீர் வடிஞ்சு பூமிக்கு வந்தாங்க, பிறகு வாழ்ந்தாங்க. இப்பதான் மௌலவி அப்துல் வதூத் வருகிறார். நான் ஆரம்பத்தில் என்ன சொன்னேன்? VMS நடைபெற்ற அந்த விவாதத்திலே மௌலவி அப்துல் வதூத் என்ன பேசினார் என்று சொன்னேன். இங்கதான் வரும். இந்த 20 நபர்கள் பூமியிலே தங்கியதற்கு பின்னால் சில காலத்திலே ஒரு ஊருக்கு மட்டும் ஒதுங்கியவர்கள் மொத்தம் 5 பேர். அந்த 5 நன்மக்கள் ஒரு ஊரில் ஒதுங்கி அங்கிருக்கின்ற மக்களை வழிநடத்தியார்கள். அங்கிருக்கும் மக்களுக்கு நல்வழியை காட்டினார்கள். அதிலும் ஒருவர் பின் ஒருவராக கொஞ்ச காலத்திற்கு பின்னால் மறைந்து 5 பேரும் இறந்து போனதற்கு பிறகு அங்க இருந்துதான் இந்த சிலை வணக்கம் என்று சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை உருவாகுச்சு. இந்த சிலைகள் எப்படி உருவாகுது? அந்த 5 நன்மக்களுக்கு பகரமாக உருவாகுது. ஆனா இந்தால் என்ன சொல்றான்? அல்லாஹ்வுக்கு பகரமாக என்று சொல்றான். நான் விளங்க, சிலை வணக்கம் யாருக்கு பகரமாக்கப்படுது? அந்த 5 நன்மக்களுக்கு பகரமாகத்தான் சிலை என்ற ஒரு பிரச்சனை உருவாகுது உலக வரலாற்றில். ஆனா இவர்கள் என்ன சொல்கிறார்கள்? இல்லை, சிலை வணக்கம் இறைவனுக்கு பகரமாக உருவானது என்கிறார்கள். ஏன் சிறுக்கின்ற ஒரு வாதத்தை வைப்பதாக இருந்தால் அது இறைவனோடு மோத வேண்டும். சிறுக்கு செய்யப்படுகின்ற பொருள் இறைவனோடு மோத வேண்டும். அப்போதுதான் அதை சிறுக்கென்று நீங்க கொண்டு வர முடியும். ஒரு மனிதரோடு இன்னொரு மனிதரை மோத விடுவதற்கு பெயர் சிறுக்காகாது என்ற காலத்திலேயே என்று சொன்னால் உடனே இவர்கள் சொல்லுவாங்க, குர்ஆன் ஷிர்க் என்று தான் சொல்லுது பாருங்க. அந்த 5 பேருடைய பேரையும் குர்ஆன் சொல்லுகிறது. சூரத்து நூஹ்ல சொல்லுது பாருங்க. என்னப்பா பேர் சொல்லுச்சு? என்ன கண்டுபிடிச்சிட்ட நீ? வத்து, சுபாஉ, யஊசு, யஊகு, நஸ்ர். இந்த 5 பேர், இந்த 5 நன்மக்களுடைய பேர் இதுதான். அடே, இந்த பேரைத்தான் பார்த்து போட்டு சொல்றியா? கொஞ்சம் ஹதீஸையும் பாரு, அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன சொல்றாங்கன்னு பாரு.
அவர்களுடைய தோழர் பெருமக்கள் என்ன சொல்லுகிறார்கள், இதை பற்றிய கருத்தை அவர்கள் எப்படி முன்வைக்கிறார்கள் என்பதையும் பாரு. சய்யிதுனா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த வசனத்திலே குறிப்பிடப்படுகின்ற பத், சுவா, யகூஸ், யஊக், நஸ்ர் என்று சொல்லக்கூடிய அந்த 5 நன்மக்களை குறித்து என்ன சொல்கிறார்கள்? அந்த 5 சிலைகள் வடிவமைக்கப்பட்டது என்று மட்டும்தான் நீ சொல்லிட்டு இருக்க. அந்த 5 சிலைகள் எப்படி வடிவமைக்கப்பட்டது? அந்த 5 சிலைகளுடைய தோற்றம் எப்படி இருந்தது? சய்யிதுனா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் புகாரியில் வருகிற ஹதீஸ் எடுத்து பாருங்க. புகாரியில் அந்த ஹதீஸ் இருக்கு. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு சிலை ஆணுடைய வடிவத்தில் இருந்தது, ஒரு சிலை ஆணுடைய வடிவத்தில் இருந்தது, இன்னொரு சிலை பெண்ணுடைய வடிவத்தில் இருந்தது, ஒரு சிலை மாட்டுடைய வடிவத்தில் இருந்தது, ஒரு சிலை குதிரையினுடைய வடிவத்தில் இருந்தது, ஒரு சிலை பறவையினுடைய வடிவத்தில் இருந்தது என்று சய்யிதுனா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள் என்று சொன்னா, அப்ப இந்த 5 சிலையும் அந்த 5 நன்மக்களையும் கட்டுப்படுத்தல. இந்த 5 சிலைகளும் 5 நன்மக்களையும் கட்டுப்படுத்தாது. அந்த 5 பேர்ல யாரும் குதிரையா இல்ல, அந்த 5 பேர்ல யாரும் மாடா இல்ல, அந்த 5 பேர்ல யாரும் பறவையா இல்ல, அந்த 5 பேர்ல யாரும் பொம்பளையாவும் இல்ல. அப்ப இந்த 5 சிலை எப்படி வந்துச்சு? எப்படி அந்த 5 நன்மக்களுக்கு பகரமாக இந்த 5 சிலைகள் உருவாக்கப்பட்டது என்று சொன்னாங்க? அப்ப இந்த சிலைகள் உருவாக்கப்பட்டதனுடைய அடிப்படை நோக்கம் என்ன? இதனுடைய அடிப்படை அசல் தாற்பயம் என்ன? தேடு, நீங்க நத்தம் கிடைக்கும். ஷிர்க்குங்கிறது எப்படி வருதுங்கிறதையும் நீங்க அப்பதான் புரிய முடியும். வெட்டித்தனமா உட்காந்துக்கிட்டு ஒருத்தன் கபருல போய் இப்படி நின்றுட்டா ஷிர்க்குங்கிறான். அப்ப நின்னதுக்கு பேரு ஷிர்கான்னா ஒரு பத்திரிகையில எழுதணும். ஒரு டெய்லி நியூஸ் பேப்பர் வருது இல்லையா, அதுல எங்களோட ஊர்ல தினத்தந்தின்னு ஒரு பத்திரிகை வருது. அது ஒரு பத்திரிகையில ஒரு செய்தி போட்டான். அதுல ஒரு கிராமத்துக்காரன் ஒரு டீ கடையில காலையில வந்து உட்காந்து அந்த பத்திரிகை விரிச்சு படிச்சான். பக்கத்தில் 4-5 பேர் உட்காந்து டீ குடிச்சிட்டு இருக்கான். இவன் படிக்கிறான், சென்னையில் முக்கிய நபர் கைது. அப்ப பக்கத்தில் இருக்கவன் கேட்டான், என்னங்க இதுக்கெல்லாமா கைது பண்றாங்கன்னா? என்ன சொல்றேன்னா, என்னங்க அந்த ஆளு முக்கினதுக்கு பிடிச்சிட்டு போயிட்டான்னா என்ன அர்த்தம்னா? இல்ல முக்குனாக்கா பிடிச்சிடறதா அல்ல, இதுதாங்க விளக்கம். இப்படித்தான் இந்த ஆளுக சிறுக்க விளங்கிட்டு நிக்கிறான். அவன் முக்கிய நபர் கைதுன்னா, ஒரு முக்கியமான பிரமுகர் கைதுன்னு அவன் சொல்றான். இவன் என்ன சொல்றான், அந்த முக்குனதுக்கா பிடிச்சிட்டு போனாங்கன்னு கேட்கிறான். அவன் இதுதான் இந்த ஆளுகள் வழங்கி கொண்டிருக்கிற சிறுக்கு. நாம அப்படி அல்ல. ஒரிஜினல் தௌஹீத்வாதிகள் யார் தெரியுமா? சுன்னத் ஜமாத்துக்காரங்க, ஒரிஜினல் தௌஹீத்வாதி. அப்ப அவன் தானுக்கு பேரு தௌஹீதுன்னு வச்சிருக்காங்க. அவன் டூப்ளிகேட், நகல் கூட கிடையாது, அது டூப்ளிகேட், பக்கா டூப்ளிகேட். இந்த வெளிநாட்டு பொருள்களை கொண்டு வந்து இந்த கடைகளில் வச்சு விற்கும் போது சொல்லுவான், ஒரிஜினலுக்கு அஸ்ஸுங்குவான், டூப்ளிகேட்டுக்கு அட்டுங்குவான். நாம அஸ்ஸு, அவன் அட்டு. நாம தான் அஸ்ஸு, அவன் அட்டு. சிலை வணக்கம் என்ற ஒரு அடிப்படை காரணத்தை தேடுகிற போது அதில் இருந்து ஷிர்க் என்ற இணை வைத்தல் உருவாகிறது என்ற பிரச்சனையை கொண்டு வந்தா, அப்ப இங்க அல்லாஹ்வோடு எந்த பொருளும் மோதல, அல்லாஹ்வோடு எந்த பொருளும் ஒப்பு நோக்கப்படவில்லை, அல்லாஹ்வோடு எந்த பொருளும் இணைக்கப்படவில்லை. அப்படி இணைச்சிருந்தா தான் பிரச்சனை. ஆனா இணைப்பதற்கு பேரு தாங்க தௌஹீது. இவன் இணைக்கிறதான் ஷிர்க்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறான். இணைக்கிறது ஷிர்க் இல்ல, இணைச்சாதான் தௌஹீது. எப்படிப்பா அல்லாஹ் அவனுக்கு இவ்வளவு காசு பணம் தந்தான்? ஒரு ஆள் எப்படிப்பா இவ்வளவு காசு பணத்தை சேர்த்த? உடனே அவன் சொல்றான், அல்லாஹ் தந்தான். அவன் தன்னை இவனுக்கு வியாபாரம் பண்ணி கொடுத்தானா? பிறகு எப்படி சொன்ன அல்லாஹ் தந்தான்னு? இஸ்லாம் 2 நிலைகளில் கையாளுகிறது. சிருஷ்டிகளுடைய விஷயத்தில் படைப்பாளருக்கும் படைப்புக்கும் இடையே 2 நிலைகளை கையாளுகிறது. ஒன்றை ஹக்கீக்கு என்று திருப்புகிறது, இன்னொன்றை மஜாசி என்று பேசுகிறது. என்றால் மனிதனிடம் காணப்படுகின்ற ஒவ்வொரு அசைவம் மஜாசி, அதனுடைய யதார்த்தவாதி அல்லாஹ். இதாங்க இஸ்லாம். ஆக மனிதன் தன்னுடைய மஜாசியத்துடைய நிலையில் இருக்கிறான் என்று சொன்னால், அப்ப மனிதனிடமிருந்து வெளிப்படுகின்ற ஒரு செயலை இறைவனோடு தொடர்பு படுத்துவதற்கு பெயர் தாங்க தௌஹீது. அதனால தான் தொழுகையில நின்றுட்டு ஓதும் போது கூட சொன்னா, லா இலாஹ கைருக்கன்னா, உனக்கு அந்நியமான வேறு வணக்கோசனை கிடையாதுன்னு நான் இல்ல. அந்நியமான வேற பொருளே இல்லை என்று சொன்னா வணங்கின ஆள் யாரு?
பிரச்சனை அப்படி திரும்பிடும் இல்லையா? அப்ப தன்னுடைய வணக்கத்தை தான் சுயமாக நிகழ்த்துகிறோம் என்பதல்ல இஸ்லாமிய நம்பிக்கை. இதுக்கு பேரு தௌஹீத் இல்ல. ஒரு மனுஷன் நினைக்கிறான், நான் எனக்கு ஒரு சுயமான சக்தி வச்சு கொண்டிருக்கிறேன், எனக்கு ஒரு சுயமான ஆற்றல் இருக்கிறது, ஒரு சுயமான அறிவு இருக்கிறது என்று சொல்லி வச்சான்னா, அப்படி சொன்னாலும் சரி நினைத்தாலும் சரி அப்பதான் விஷயத்துக்கு செய்யறான். ஏன் ஏன் இன்னல்லாஹ் அலா குல்லி ஷைஇன் கதீர், எல்லா வஸ்துக்களின் மீதும் பேராற்றல் கொண்டிருக்கிறவன் அல்லாஹ் ஒருத்தன் தான். இவருக்கு ஒரு தனித்தன்மை வந்துச்சு, இவருக்கு ஒரு சுயம் எங்க வந்துச்சு? அப்ப இவங்க பேசுறான், அந்த டெபிட்ல வச்சு பேசும்போது ஆரவன் அந்த ஒரு அல்லங்க வதூது பேச இல்ல, அந்த வயசுத்தின ஆறு அந்த ஆள் சொல்றான், என்ன நீங்க வஹதத்துல் வஜூதுடைய கொள்கையை பேசக்கூடிய ஷேகுல் அக்பர் முஹித்தீன் இப்னு அரபி போன்றவர்கள் எல்லாம் நீங்கள் தலையில தூக்கி வச்சு கொண்டாடி கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னான். என்ன தலையில தூக்கி வச்சு கொண்டாடாம நாங்க வேற என்ன செய்வோம்? வஹதத்துல் வஜூதை பேசுகிறவர்கள் தான் எங்களுடைய முன்னோடிகள். ஏன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசினது வஹதத்துல் வஜூத் தானங்க, வேற என்ன பேசினாங்க ரசூலுல்லாஹ்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்ப்பதற்காக அபூபக்கர் இப்னு சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்தார்கள். நான் எது சொல்றதை விட இன்னொரு ஹதீஸை சொல்லி போறேன். அதில் கொஞ்சம் மலைப்பா இருக்கும், கொஞ்சம் திகைப்பா வேண்டாம், அந்த ஹதீஸ் வேண்டாம், மலைக்கிற ஹதீஸ்லாம் வேணாம், விட்டுடுவோம். அபூபக்கர் இப்னு சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டுக்கு வந்தாங்க. அந்த வீட்டு கதவு சாத்தி இருந்துச்சு. வீட்டு கதவு சாத்தி இருக்கும். சித்திக் நாயகம் கதவை தட்டினாங்க. கதவை தட்டின உடனே உள்ள இருந்து சத்தம் வந்துச்சு, மன் யாருன்னு கேட்டாங்க. அதான் உள்ள இவங்க சொன்னாங்க, ஆனா அபீ பக்ர் யா ரசூலல்லாஹ், நான் அபீ பக்ர் என்று சொன்னாங்க. உள்ள இருந்து திரும்ப சத்தம் வந்துச்சு, மன் அபீ பக்ர், யார் அபீ பக்ர்? அப்ப சொன்னாங்க, பின்த் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, ஆயிஷா ரலியல்லாஹுடைய மகள் அவங்க தான், அவருடைய தந்தை அபீ பக்ர் சித்திக். மன ஆயிஷா